ஓஐசிஎல், ஏஓ என்ன லெவல்ல எக்ஸாம் கேட்பாங்க? என்ன டாபிக்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் உடைய ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும்? இந்த மாதிரி டவுட்ஸ் நீங்க நெறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ, உங்களுக்கான வீடியோ தான் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது. வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோ நெறைய பேருக்கு சஜஷன்ல காட்டும். அண்ட் நம்ம ஆப்ல போய்க்கிட்டு இருக்கக்கூடிய மெயின்ஸ் பேட்ச்க்கு 555 ஆஃபர் குடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டேல இருந்து கன்டின்யூ ஆகும். ஆல்ரெடி சில வீடியோஸ் குடுத்துருக்கோம். மண்டேல இருந்து டெய்லி வீடியோஸ் வர ஆரம்பிச்சுரும். 1 இயர் வேலிடிட்டிக்கு இந்த பேக்க 555க்கு எகைன் ஏன் கொண்டு வந்திருக்கோம் அப்டின்னா, நீங்க நெறைய பேர் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து, "சார் நான் வாங்கலாம்னு இருந்தேன். பிரைஸ் எனக்கு ஆஃபர் இல்லையா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு நெனைக்கிறீங்களோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆப் அண்ட் வெப்சைட் லிங்க்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வெயிட்டிங் லிஸ்ட் இன்னைக்கு வந்ததுனால தான் இந்த டவுட் நெறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலா பிப்ரவரி எண்ட் இல்லன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் ரிசல்ட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்கோர் கார்ட் வரும். மெயின்ஸ்க்கான ஸ்கோர் கார்ட் இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணுவாங்க. ரிசல்ட் வரதுக்கு ஒரு 7 டூ 14 டேஸ்க்கு முன்னாடி ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ்ல இன்டர்வியூ போனவங்களுக்கான ஸ்கோர் கார்ட ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் 1 வீக் இல்லன்னா 2 வீக்ஸ் கழிச்சு நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இந்த வருஷம் எல்லாமே வித்தியாசமா வேற வேற டைம் லைன்ல நடக்கிறதுனால, அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஒருவேள ஆர்ஆர்பி, பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கும் ஒரே நாள்ல இத்தன நாள் விட்ட மாதிரி மார்ச் 1ஆம் தேதியும் விடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி, பிஓ விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க்கும் அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஓஐசிஎல், ஏஓ எக்ஸாம் என்ன லெவல்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, பிஓ மெயின்ஸ் இருக்கு இல்லையா? அத விட அதுக்கு ஈக்குவலாவும், இல்ல அத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிளர்க் மெயின்ஸ் இருக்கு இல்லையா? அத விட கம்மியா இருக்கும். கிளர்க் மெயின்ஸ் தானே பிஓ விட அதிகமா இருக்குன்னு கேட்பீங்க. ஆனா ஆர்ஆர்பி, பிஓ நம்ம எழுதுற ஐபிபிஎஸ், எஸ்பிஐ கிளர்க்க விட கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம் தான். ஓகேங்களா? இதுக்கு இன் பிட்வீன்ல தான் இந்த எக்ஸாம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே கேட்குற மாரி கேட்டா ஆர்ஆர்பி, பிஓ லெவல்ல இருக்கும். இல்ல கொஞ்சம் டஃப்னஸ் இன்கிரீஸ் பண்ணணும்னா கொஞ்சம் ஆட் ஆகும். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளர்க் மெயின்ஸ் போகும். அதுக்கு மேல போகாது. ஓகேங்களா? என்னென்ன டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிர்றேன். உங்களுக்காக நான் என்ஐஏசிஎல், ஏஓ உடைய மெயின்ஸ் எக்ஸாம் கேட்ட டாபிக்ஸ கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வேற. இதுல ஓஐசிஎல் ஏவோல உங்களுக்கு 45 கொஸ்டின் 45 மினிட்ஸ் ஓகேங்களா? ஓஐசிஎல் ஏவோல ஒரு 5 கொஸ்டின் வேரி ஆகுது. இந்த பேட்டர்னுக்கும், அந்த பேட்டர்னுக்கும். பட் உங்களுக்கு உள்ள கேட்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது சிமிலரா தான் இருக்கும். இதுல எந்த மாதிரி டாபிக்ஸ் கேட்கறாங்களோ, அதுதான் உங்களுக்கு ஓஏசிஎல்லும் வரும். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? லெவலும், டாபிக்ஸும். பசில் சீட்டிங்ல 20 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்களா? கண்டிப்பா அங்கேயும், இதுலயும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த சில்லாஜிசம், பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த கோடிங், டிகோடிங் இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஒருவேள உங்களுக்கு இந்த டைரக்ஷன ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பிளட் ரிலேஷனே 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்ல பிளட் ரிலேஷன ஸ்கிப் பண்ணிட்டு கோடிங், டிகோடிங்ல அந்த நியூ பேட்டர்ன் இல்லாம ஓல்டு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? அதுல உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்ல கோடிங், டிகோடிங் நியூ பேட்டர்ன் கேட்டா ரொம்ப சிம்பிளா கஷ்டமா கேட்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா பார்த்தாலே போடுற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்புட், அவுட்புட் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியான இன்புட், அவுட்புட் தான் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்கட்ல அத அப்ரோச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் மேபி உங்களுக்கு இன்புட், அவுட்புட்க்கு ஒரு வீடியோ கொண்டு வரேன். ஓகேங்களா? எப்படி இந்த எக்ஸாம்ல கேட்பாங்க? அத எப்படி நம்ம குறைவான டைம்ல அப்ரோச் பண்ணலாம்? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்புட், அவுட்புட்ட கொண்டு வந்துர்றேன். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு செட் மிஸ் ஆகும். ஒண்ணு அது இன்புட், அவுட்புட்டா இருக்கலாம். இல்ல கிரிட்டிக்கல் ரீசனிங்ல ஒரு 4 கொஸ்டின்லயே அவங்க விட்டு முடிச்சிடலாம். டேட்டா சஃபிஷியன்சி 3லிருந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். மிஸ்செலேனியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ, இது பார்த்தா ஒரு கன்ஃப்யூஷன் ஃபீலிங்ல உங்களுக்கு இருக்கு அப்டின்னா, நான் உங்களுக்கு டேட்டா அப்படியே ஒரு மைண்ட் மேப் மாரி சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு 4லிருந்து 4 பசில் கேட்பாங்க. 4லிருந்து 5 பசில் கேட்பாங்க. 5 பசில் கேட்டா அதுல ஒரு 3 மார்க் பசில் இருக்கும். அது சர்டைன் நம்பர் ஆஃப் பசிலா இருக்கும். இல்லன்னா ஆர்டரிங் பசிலா இருக்கும். ஓகேங்களா? பசில் கண்டிப்பா மினிமம் 4 இருக்கும். இந்த சில்லாஜிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் அப்புறம் இன்னிக்வாலிட்டி கூட 3 ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பாங்க. இந்த ஸ்பீடா போடக்கூடிய டாபிக்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 3 டாபிக்ஸ் கேட்பாங்க. 8ல இருந்து மினிமம் 8ல இருந்து 12 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த மிஸ்செலேனியஸ் ஸ்கோர் பூஸ்டர்ல இருந்து வந்துரும். டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், சில்லாஜிசம், இன்னிக்வாலிட்டி அண்ட் கோடிங், டிகோடிங் இதுல இருந்து ஒரு 12 மார்க் வந்துரும். மேல பசில்ல 20ல இருந்து 23 மார்க் வந்துரும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். உங்களால இருக்கக்கூடிய இந்த 45 மினிட்ஸ்ல கண்டிப்பா 45 அவுட் ஆஃப் 45 எடுக்க முடியும். சில பேரால அட்டெண்ட் பண்ணுவாங்க. மரண மாசா போடுவாங்க. வெனம் சம்பாதிக்கிறவங்கலாம் கண்டிப்பா அதிகமான அட்டெண்ட் போடுவாங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஸ்பீடா எக்ஸாம் ஃப்ளோல வச்சிருக்கவங்க. பட் ஒரு ஒரு 38ல ஒரு 35ல இருந்து ஒரு 38 வர பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல அட்டெம்ப்ட்டா இருக்கும். ஆனா டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸாம் லெவல். உங்களுக்கு கஷ்டமா கேட்டா ஒரு 32 ஓகே. ஈஸியா கேட்டா இத விட கொஞ்சம் அதிகமா அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா?
கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது பிஓ மெயின்ஸ் லெவல் இருக்காது. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவல் இருக்கும். அது ஈஸி. கிளர்க் மெயின்ஸ விட ஈஸி. ஸோ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பசில்ல ஒரு 4 பசில் கேட்பாங்க. அப்போ உங்களுடைய பசில் ஸ்பீட் அதிகமா இருந்தா தான் இந்த எக்ஸாம கிராக் பண்ண முடியும். இன்புட், அவுட்புட் கேட்பாங்க. இல்ல கோடிங், டிகோடிங் கேட்பாங்க. இது 2த்துல ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. அங்க கேட்கும்போது உங்களுக்கு அது எப்படி குறைவான டைம்ல சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கணும். அண்ட் இந்த மாரி ஸ்பீட் பூஸ்டர்ல கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும். அதுல சேவ் பண்ணக்கூடிய டைம தான் நீங்க லாஸ்ட்ல இருக்கக்கூடிய 5 டூ 4 மினிட்ஸ்ல எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் 35 ஆவரேஜ் அட்டெம்ப்ட்டா, அதுலருந்து எப்படி 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டெம்ப்ட் பண்ணலாம். அப்படிங்கிறது நீங்க எங்க அத கொண்டு வர முடியும்னா, இன்புட், அவுட்புட், பசில் இந்த ஸ்பீட் பூஸ்டர் டாபிக்ல சேவ் பண்ணக்கூடிய டைம். ஓகேங்களா? ஏதாச்சும் நீங்க கான்செப்ட்ஸ் வீக்கா இருந்தா அத இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு சிலாஜிஸ்ட்ல கன்ஃப்யூஷன் இருக்கும். நல்லா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கான்செப்ட்ஸ. ரைட்டுங்களா? இப்ப ஆப்டிட்யூட் செக்ஷன் போலாம். ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவர 40 கொஸ்டின், 40 கொஸ்டின், 40 மார்க்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த 40 மார்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணும். மத்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் எங்க டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும்னா, இந்த ஆப்டிட்யூட்லயும், இங்கிலீஷ்லயும் தான். ரீசனிங் அப்படிங்கிறது எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல நீங்க மிஸ் பண்ணிறக்கூடாது. அதுல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எல்லாராலும் பண்ண முடியும் ரீசனிங் பிராக்டிஸ் பண்ணா. படிச்சீங்கன்னா. ஓகேங்களா? ஆனா ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்ல நெறைய பேர் சொதப்புவாங்க. கொஸ்டின் செலக்ஷன்ல தப்பு பண்ணிருவாங்க. இதுல இந்த அப்ராக்ஸிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ராங் நம்பர், நம்பர் சீரியஸ் இதுல இருந்து மினிமம் 8 வரும். மினிமம் 8 மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 12 ஓகேங்களா? 8 டூ 10 தான். ஓகேங்களா? 8 டூ 10 தான். ஒரு சம்டைம்ஸ் தான் இது மாரி ஈஸியா கேட்கிறபோது தான் 12, 13 போயிடும். அம் உங்களுக்கு கஷ்டமா கேட்கணும்னா, இதுல எதனா ஒரே ஒரு டாபிக் கேட்டு 5லிருந்து 6 கேட்டுருவாங்க. ஓகேங்களா? கஷ்டமா கேட்கணும்னா 5 டூ 6 வந்துரும். ஒரே ஒரு டாபிக் மட்டும் கேட்பாங்க. ஈஸியா கேட்கணும் அப்டின்னா 2மே கேட்பாங்க. ஏதாச்சும் 2 இந்த 4 டாபிக்ல இருந்து. ஸோ அத நல்லா ஸ்பீடா போட பாருங்க. அப்ராக்ஸிமேஷன்லாம் நெறைய பேர் என்ன பண்றீங்க அப்டின்னா, டைம் அதிகமா எடுத்து சால்வ் பண்றீங்க. அப்ராக்ஸிமேஷன ஸ்பீட் பண்ணுங்க. உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீட எப்படி அப்ராக்ஸிமேஷன குயிக்கா சால்வ் பண்ணணும் அப்டிங்கிறத நீங்க கத்துக்கிட்டு போங்க. ஓகேங்களா? ரைட். டிஐ கண்டிப்பா இங்க 3 டிஐ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் 2லிருந்து 3 கேட்டுருவாங்க. மினிமம் 2 டிஐ இருக்கும். 5, 5 கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். பிளஸ் ஒரு கேஸ்லெட் டிஐ. ஓகேங்களா? ஸோ டோட்டலா உங்களுக்கு மினிமம் 18 மார்க், மேக்ஸிமம் உங்களுக்கு 5, 5, 10, 15 ஓகேங்களா? 20 மார்க் மேக்ஸிமம் 20 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஐலருந்தே வந்துரும். புரிஞ்சுதுங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எதுவா வரும்னா, அரித்மெடிக் அப்படி இல்லன்னா டேட்டா சஃபிஷியன்சி வரும். அரித்மெடிக் அப்படி இல்லன்னா டேட்டா சஃபிஷியன்சி வரும். இந்த 18லிருந்து 20ங்கிறது இந்த இடத்துல 50 மார்க் இருக்கிறதுனால, இங்க 50 மார்க் இருக்கிறதுனால, உங்களுக்கு 18லிருந்து 20 அதாவது 18லிருந்து 20 பாசிபிளா இருக்கும். நமக்கு 40 கொஸ்டின் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு 2 டிஏ, 1 கேஸ்லெட் கேட்க வாய்ப்பு இருக்கு. 2 டிஐ, 1 கேஸ்லெட் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 15 15 பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஓகேங்களா? இந்த அட்டெம்ப்ட்ல உங்களுக்கு டிஏ கவர் ஆகும். 3 மார்க் கேஸ்லெட் கூட கேட்பாங்க. அப்போ 18 ஆகும். 2 டிஏ, 3 டிஏ கேட்டா, கண்டிப்பா உங்களுடைய அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இதுல தான் நீங்க கூட்டணும். டிஏல தான் மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். புரிஞ்சுதுங்களா? இங்க டிஏல நீங்க சேவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டு வந்து அரித்மெடிக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நெறைய பேருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு வராது. அதே மாரி தான் டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸும். உங்களுக்கு இதுல எது வருமோ அத மட்டும் பிக் பண்ணி அடிங்க. ஏன்னா 40 அவுட் ஆஃப் 40 நீங்க அட்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஒரு 25ல இருந்து 30 ரேஞ்சுல அட்டெண்ட் பண்ணா போதும். எப்படி? ஒரு 25லேருந்து 30 பிளஸ் ரேஞ்சுல அக்யூரேட்டா கரெக்ட்டான கொஸ்டின் செலக்ட் பண்ணி அட்டெண்ட் பண்ணா, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்போ அந்த 25 டூ 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாதே இருக்காது உள்ள. உள்ள இருக்கக்கூடிய அந்த 40 கொஸ்டின்ல கண்டிப்பா உங்களுக்கு இத்தன கொஸ்டின் தெரியும் ஆன்ஸர். அப்போ 10 கொஸ்டின் ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இல்லாதது, ஆன்ஸர் வராது, தெரியாதது இருக்கும். அதுக்கு நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். டக்குனு எது உங்களுக்கு வருமோ அத மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவர ஸ்கோர் பூஸ்டர்லேருந்து அ எய்தர் 5 அப்படி இல்லன்னா 10 அந்த ரேஞ்சுல வரும். அதுக்கப்புறம் 2 டிஐ, ஒரு கேஸ்லெட் மீதி எல்லாம் அரித்மெடிக் வர உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவர. அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்தவர, இங்க பேராஜம்பிள் கேட்டிருக்காங்க. சில நேரங்கள்ல இது சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட்டா சிங்கிள் சிங்கிள் கொஸ்டினா வரும். இது வந்தா ஈஸி. பேராஜம்பிளும் கரெக்ட்டா ஒர்க் பண்ணீங்களன்னா உங்களுக்கு ஆன்ஸர் வரணும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டா இத அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டா இந்த பேப்பர்ல எத நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னா, இந்த கனெக்டர்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வரும் அப்டின்னா, அண்ட் மிஸ்செலேனியஸ் அப்டின்னு போட்டுருக்காங்கங்க. ஓகேங்களா? இதுல வந்து 40 கொஸ்டின் 40 மார்க்கு. ஓகேங்களா? இந்த மிஸ்செலேனியஸ்ல என்னென்ன வரும் அப்டின்னா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், ஃபில்லர்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்கோர் பூஸ்டர் கிளாஸ் டெஸ்ட். இது எல்லாமே ஸ்கோர் பூஸ்டர் இங்கிலீஷ்க்கு நீங்க ப்ராப்பரா இதோடைய அப்ரோச் தெரிஞ்சிருந்தா, எப்படி சிம்ப்ளிஃபிகேஷன், அப்ராக்ஸிமேஷன் இருக்கோ, அந்த மாரி இங்கிலீஷ்க்கு இது ஸ்பீட் ஸ்கோர் பூஸ்டர். கரெக்ட்டா படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய செக்ஷனல் கட் ஆஃப சேர்த்துறதுக்கும்,
குயிக்கா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் குடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பேரா ஜம்பிள் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர்சி ட்ரை பண்ணுங்க. எய்தர் 1 ஆர்சி கேட்டு 9 மார்க் கேட்கலாம். இல்ல 2 ஆர்சி கேட்டு 6, 6 கொஸ்டின் இல்ல 5, 5 கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி 2 ஆர்சி கேட்டு 5, 5 கொஸ்டின் கேட்கலாம். இல்ல 6, 6 கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ஒரே ஆர்சி கேட்டு 9, 10 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய இந்த எரர் டிடெக்ஷன், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடியத வச்சு. இதுக்கு பதிலா பிரேஸ் ரீப்ளேஸ்மென்ட் அப்படிங்கிற மாரி கிராமர் எரர் ஸ்பாட்டிங் பதிலா கூட கேட்கலாம். ஏன்னா, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ இந்த அ இங்கிலீஷ்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், ஃபில்லர்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள் இருந்தா அத ட்ரை பண்ணுங்க. அப்புறம் சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மென்ட்னு சொல்லுவாங்க. இல்ல பிரேஸ் ரீப்ளேஸ்மென்ட்னு சொல்லுவாங்க. அது ட்ரை பண்ணலாம். ஆர்சில சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், டைரக்ட் கொஸ்டின்லாம் ட்ரை பண்ணுங்க. கடைசியா ஆர்சி இன்டைரக்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. எரர் ஸ்பாட்டிங் எல்லாம் நல்லா வரும் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி தான் இருக்கும் பேட்டர்ன். இந்த இந்த ஸ்பீட் பூஸ்டர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். 10லேருந்து 15 இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? மேல இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து ஒரு 8 டூ 10 கொஸ்டின் இருக்கும். கிளாஸ் டெஸ்ட் பில்லர்ஸ்லேருந்து ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? சில நேரம் 6 கொஸ்டின் கேட்பாங்க கிளாஸ் டெஸ்ட்ல. பில்லர்ஸ்ல 5 கொஸ்டின் கேட்பாங்க. சில நேரங்கள்ல எதனா 1 மட்டும் தான் கேட்பாங்க. 2மே கேட்டா நல்லாருக்கும். ஏன்னா, இந்த எக்ஸாம பொறுத்தவரை உங்களுக்கு தெரியாத அளவுக்குலாம் வொக்காபுலரி கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது தான் இருக்கும். ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வொக்காபுலரி தெரியிற மாரி தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய பிராக்டிஸ வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எல்லா டாபிக்ஸும் நான் சொன்ன மாரி இருந்தாலும், எதுக்கு நீங்க அதிகமான பிரையாரிட்டி குடுக்கணும்? எந்த ஆர்டர்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்? ஓகேங்களா? உங்களுக்கு இதுல எது வரும்? எது வராது? இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இன்னும் 25 நாள் பக்கம் இருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா யுட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த ஜாப் வந்து ஒரு பேங்க் பிஓவ விட கொஞ்சம் பெட்டரான ஜாப் தான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு லக் இருந்தா, உங்களுக்கான எக்ஸாம் ஃப்ளோ கிடைச்சா, நீங்க நல்ல டேலண்டடா இருக்கீங்க. உங்களால நல்ல ஸ்பீடா போட முடியுது அப்படின்னா, கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா கூட உங்களுக்கு லக் இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். டேலண்ட் இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். நல்லா ஸ்பீடா சால்வ் பண்றீங்க. ஸ்கில் இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி நீங்க பிராக்டிஸ்ல கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பிராக்டிஸ்ல கொண்டு வந்து அன்னைக்கு எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். எக்ஸ்பெக்டட் டாபிக் பார்த்தாச்சு. எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது பிஓ லெவல்ல இருக்கும். பிஓ மெயின்ஸ் ரிசல்ட், கிளர்க் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிப்ரவரி எண்ட்ல மார்ச்ல. அண்ட் 555 ஆஃபர் போய்க்கிட்டு இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு நெறைய பேருக்கு நம்ம சேனலையும், நம்ம ஆப்பையும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கான பெய்டு பேட்ச் திங்கட்கிழமையிலிருந்து வீடியோஸ் ஆட் ஆன் ஆக ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி ஆட் ஆயிருக்க வீடியோ நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். எனக்கும் வேணும் சார் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கான குவாலிட்டியான கன்டென்ட்ட நாங்க டெலிவர் பண்ணுவோம். பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் பிடிஎஃப் கேட்டீங்க. ஸோ மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அத வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல பார்த்தாலே உங்களுக்கு சால்வ் பண்ற மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதில ஆல்ரெடி கிரியேட் பண்ண கன்டென்ட்க்கெல்லாம் பிடிஎஃப் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமா உங்களுக்கு ப்ராப்பரான பிடிஎஃப் பிளஸ் வீடியோ. அது வந்து நீங்க பிடிஎஃப் கோர்ஸா கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ, அந்த வீடியோவுடைய பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் வீடியோ பாருங்க. பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய மெயின்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கும் பிரிப்பேர் பண்ணுங்க. இந்த எக்ஸாமும் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் அப்படியே இதிலிருந்து அடுத்து ஜம்ப் பண்ணிருங்க ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு. ஆர்பிஐ அசிஸ்டன்ட்க்கு அடுத்து எஃப்சிஐ ஜம்ப் பண்ணுங்க. எஃப்சிஐலருந்து அடுத்து பேங்க் எக்ஸாம் ஜம்ப் பண்ணிருங்க. பெருசா வரக்கூடிய ஐபிபிஎஸ் டூ எஸ்பிபிஓக்கு. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான ஒரு ஷெட்யூலா இருக்க போது. ஆம் ஓஏசிஎல், ஆர்பிஐ, எஃப்சிஐ, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓ, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க். இந்த ஆர்டர் தான் இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் இருக்க போது. ஸோ எவ்ரி மந்த் எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த ஒரு 3 மாசம் நீங்க ரிலாக்ஸா இருந்துக்கலாம். பட் ரொம்ப ரிலாக்ஸா இருந்துற வேண்டாம். பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு பயங்கரமான பிஸியான ஷெட்யூலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.